இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்கிற அந்த வார்த்தை சத்தியம். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எந்தெந்த நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில குறைஞ்சிருக்கோ ஆண்டவர் சொல்றார், நீங்க கர்த்தரை தேடுகிற ஒரு நபரா இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கடன் பிரச்சனை தீரணுங்கிறது ஒரு நன்மை, அது உங்களுக்கு கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துல படித்து பட்டதாரிகளா வெளியில வரணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஒரு நன்மையான காரியம், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். உங்களை பொருளாதாரத்துல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதை நீங்க ஒரு நன்மையா நினைக்கிறீங்களா, கண்டிப்பா அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுறது ஒரு நன்மையா, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். உங்களுக்கு ஒரு சொந்தமா வீட்டை கர்த்தர் தருவது ஒரு நன்மையா, ஆண்டவர் அந்த நன்மையை தருவார். உங்க சரீரத்துல தீர்க்க முடியாத அந்த வியாதியிலிருந்து தெய்வீக சுகம் கிடைப்பது ஒரு நன்மையா, கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஆசீர்வாதமான நன்மையை உங்களுக்கு தருவார். படிப்புல, வேலையில, தொழில்ல, வியாபாரத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த நன்மையா இருந்தாலும் அது தேவனிடத்துல இருந்து தான் இறங்கி வருகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. இப்ப நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ என்ன தேடுறியா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அதிகாலையில ஆண்டவரை தேடுறீங்களா? சாயங்கால வேளையில ஆண்டவரை தேடுறீங்களா? ராக்காலங்களில ஆண்டவரை தேடுறீங்களா? ஆலயங்களிலே சென்று ஆண்டவரை தேடுறீங்களா? ஒரு குடும்பமாக இணைந்து நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? அல்லது ஆவிக்குரிய நண்பர்களாக நீங்க கூடி ஜெபிப்பதன் மூலம் கர்த்தரை தேடுறீங்களா? இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையுடைய நன்மையின் குறைபாட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடாம இருக்கிறது தான். தேடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அரை குறை மனதோடு தேடுவது, அல்லது ஆர்வம் இல்லாமல் தேடுவது, அல்லது வேறு வழியே இல்லை, தேடித்தான் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தேடுவது இல்லை. அதெல்லாம் நீங்க மாத்துங்க. அதிகாலையில ஒரு நாளை தூங்குவதற்கு முன்பு கர்த்தரை நீங்க தேடுங்க. உங்களுடைய வேலைகள், தொழில்கள், படிப்பு, குடும்ப காரியம் எல்லாவற்றையும் ஆரம்பிப்பதற்கு முன்பு கர்த்தரை தேடுங்க. புதுசா ஏதாவது ஒரு காரியம் செய்றீங்களா, கர்த்தரை தேடிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்படியெல்லாம் நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுவோம், குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வோம். தேவனே, உம்மை தேடுகிற அனுபவத்தை தினந்தோறும் எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.